Next நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு Chapter 7 International Economics. Economics are linked internationally through trade in goods and through financial markets. Dornbusch, Fisher and Stats. Dornbusch, Fisher, Stats இவங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட எக்கானமி, அதாவது ஒரு நாட்டோட பொருளாதாரமும் இன்னொரு நாட்டோட பொருளாதாரமும் வந்துட்டு ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா, ட்ரேட் இன் கூட்ஸ், அதாவது கூட்ஸ் ட்ரேட் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்த்தகம் பண்ணுறது மூலியமாகவும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு இந்த எக்கானமி, அதாவது ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்துட்டு இன்னொரு நாட்டோட பொருளாதாரத்து கூட வந்துட்டு லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இன்ட்ரோடக்ஷன். The subject international economics evolved from a simple theory of international trade was formulated to answer a few basic questions. The subject first originated in Western Europe on account of increasing importance of foreign trade in the part of the world. The contributions of classical economics like Adam Smith, David Ricardo, F.W. Taussig, Haberl, J.S. Mill and Bella Balassa shaped the subject matter of international economics. இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இதை எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துட்டு அவங்க உருவாக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் வேர்ல்டில் வெஸ்டர்ன் யூரோப்பில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு வாணிபத்தை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். அப்போ இருந்தக்கூடிய இந்த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் தானே ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ, டவுசிக், ஹேபல், ஜேஸ் மில், பெலா பலாசா இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த சப்ஜெக்டை வந்துட்டு கரெக்டாக ஷேப் பண்ணுறாங்க. International economics studies the entire range of international economic transactions that consist of not only trading goods and services but also capital flows, technology transfer, the rate of exchange, balance of payments and issues relating to tariffs, protection, free trade, investment flows, role of fiscal and monetary policies pursued by individual countries. So இந்த international economics அப்படிங்கிற இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு வெறும் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை மட்டும் பற்றி சொல்கிறது கிடையாது. இது வந்துட்டு அதையும் தாண்டி அந்த கேபிட்டல் ஃப்ளோஸ், நம்ம வந்துட்டு இங்கேருந்து இன்னொரு நாட்டில் முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த முதலீடு வந்துட்டு எப்படி ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் வந்துட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வந்துட்டு அந்த மணி வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இருக்கு இல்லையா அது, நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அடுத்தது டெரிஃப்ஸ் அப்படின்னா வந்துட்டு வரி, அந்த வரி கட்டுறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கான ப்ரொடெக்ஷன், ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னா வந்துட்டு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ், ஃபிஸ்கல் அப்படின்னா நிதி, மானிட்டரி அப்படின்னா பணம். ஸோ அந்த நிதி மற்றும் பண கொள்கைகளை பற்றின ப்ராப்ளம்ஸ், அதோட பாலிசிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மீனிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். International economics is the branch of economics which is concerned with the exchange of goods and services between two or more countries. Hence, subject matter is mainly related to foreign trade. இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எக்கனாமிக்ஸோடைய ஒரு பிரான்ச். இது வந்துட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி ஒரு கண்ட்ரி இல்லைனா ரெண்டு கண்ட்ரி இல்லைனா ரெண்டுக்கும் மேற்பட்ட கண்ட்ரியில் எப்படி அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, எப்படி மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு ஃபாரின் ட்ரேடை பேஸ் பண்ணி வரங்காட்டி இது வந்துட்டு ஃபாரின் ட்ரேடோட ஒரு பார்ட்டாகவும் வந்துட்டு இருக்குது. In other words, international economics is a specialized field of economics which deals with economic interdependence among countries and studies the effects of such interdependence and the factors that affect it. இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு எக்கனாமிக்ஸில். இது வந்துட்டு எப்படி ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் இன்னொரு நாட்டை வந்துட்டு சார்ந்து இருக்குது, அதாவது இன்டர்டிபெண்டன்ட் அப்படின்னா ஒன்றை ஒன்று எப்படி சார்ந்து இருக்குது ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் அப்படின்னு பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்டிபெண்டன்ஸை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அதோட அதாவது அந்த இன்டர்டிபெண்டன்ஸோடைய தாக்கங்கள் எப்படி இருக்குது, அந்த இன்டர்டிபெண்டன்ஸை தாக்கம் செய்கிறது எது, எதனால அந்த இன்டர்டிபெண்டன்ஸ் மாறுது, அந்த இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படி இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகளும் அதாவது போத் புன் அண்ட் வந்துட்டு என்ன நடக்குது அந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ், அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. The subject matter of international economics includes large number of segments which are classified into the following parts. நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதில் வந்துட்டு குறிப்பிடத்தக்க ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இங்கே வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு
பியூர் தியரி ஆஃப் ட்ரேட். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பியூர் தியரி ஆஃப் ட்ரேட். இந்த பியூர் தியரி ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, the component explain the causes for foreign trade, composition, direction and volume of trade, determination of terms of trade and exchange rate, issues related to balance of trade and balance of payments. இந்த இதில் வந்துட்டு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்க, எந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்துட்டு ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதான் வந்துட்டு இந்த பியூர் தியரி ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதே மாதிரி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு இந்த தியரிக்கு கீழே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாலிசி இஷ்யூ. பாலிசி இஷ்யூ அப்படின்னா என்னன்னா, under this part, policy issues such as free trade versus protection, methods of regulating trade, capital and technology flow, use of taxation, subsidies and dumping, exchange control and convertibility, foreign aid, external borrowings and foreign direct investment, measures of correcting disequilibrium in the balance of payments, etc. are covered. இந்த இதில் வந்துட்டு, அதாவது பாலிசி இஷ்யூஸில் வந்துட்டு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாலிசிஸ் எப்படி இருக்குது, அதோடைய அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ட்ரேட் ரிலேஷன்ஷிப், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா எப்படி ட்ரேட் வந்துட்டு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் வந்துட்டு ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோவாக நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறதா வந்துட்டு இந்த பாலிசி இஷ்யூஸ். ஸோ ஒரு டெக்னாலஜி வந்துட்டு எப்படி ஒரு இடத்துல, அதாவது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி வந்துட்டு ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி டாக்ஸேஷன், அவங்க கொடுக்கக்கூடிய வரி பணத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு என்ன ஹெல்ப் வருது, அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபாரினில் நம்ம வாங்கின கடன்லாம் வந்துட்டு எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவலிபிரியமாக இருக்கணும், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும், அந்த மாதிரி ஈக்குவலிபிரியம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை அந்த ஈக்குவலிபிரியமில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதும் வந்துட்டு இந்த பாலிசி இஷ்யூஸ் தான். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் கார்ட்லெட்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ். This part deals with the economic integration in the form of international cartels, customs unions, monetary unions, trade blocks, economic unions and the like. It also discusses the operation of a multinational corporations. So இந்த international cartels and trade blocks அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டமைப்பு மாதிரி எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸோடைய ஒரு கூட்டமைப்பு. அது நிறையா இருக்கும். மானிட்டரி யூனியன்ஸ் அப்படின்னா பணம் சார்ந்து ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கஸ்டம் யூனியன்ஸ்னால் வரிக்காக ஒரு யூனியன். நெக்ஸ்ட் ட்ரேட் பிளாக்ஸ் அப்படின்னா வர்த்தகத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப்பு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் யூனியன்ஸ் தான் பொருளாதாரம் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு குரூப். அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இன்டர்நேஷனல் கார்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ் கீழே வந்துட்டு எம்என்சிஸ், அதாவது மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸோடைய ஆப்ரேஷன், அதாவது அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் வந்துட்டு இதுக்கு கீழே தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF, IBRD, WTO, etc., which influences international economic transaction and relations shall also be the part of the international economics. ஸோ நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. IMF அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், IBRD அப்படின்னா வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், WTO அப்படின்னா வந்துட்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி IMF, இந்த IBRD இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இவங்க எல்லாமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதனால இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்துட்டு அதில் நடக்கக்கூடிய எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ரிலேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் கூட சம்மந்தப்பட்டது. அதாவது அதோடைய ஒரு பகுதி தான் வந்துட்டு இந்த IMF, IBRD, WTO நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸோடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் 4 இருக்கு. பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், பாலிசி இஷ்யூஸ், இன்டர்நேஷ்னல் கார்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த 4 தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு மீனிங் ஆஃப் ட்ரேட். Trade is one of the powerful forces of economic integration. The term trade means exchange of goods, wares or merchandise among people. Next, meaning of trade. Trade அப்படிங்கிறது வந்துட்டு 2 நாடுகளை வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு இந்த ட்ரேட் அப்படிங்கிறது. இந்த ட்ரேட் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்துட்டு, அந்த டேர்ம் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு, எப்படி வந்துட்டு மக்கள் கூட்ஸ், ஒரு பொருளையோ இல்லை ஒரு வாஸ் அப்படின்னா ஒரு பணிகளையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வர்த்தகத்தையோ வந்துட்டு எப்படி ஒருத்தவங்க செஞ்சுக்கிறாங்களோ அதை தான் நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரேட் வந்துட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்னல் ட்ரேட், இன்னொன்று வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா வந்துட்டு உள்நாட்டு வணிகம், நம்ம நாட்டுக்குள்ளேயே செய்கிறது தான் நம்ம இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதாவது பன்னாட்டு வாணிகம் அப்படின்னா வந்துட்டு எப்படி வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு கூட வந்துட்டு வாணிகம் செய்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்னல் ட்ரேட் அதாவது உள்நாட்டு வாணிகம். It refers to the exchange of goods and services within the political and geographical boundaries of a nation. It is a trade within a country. This is also known as a domestic trade or home trade or intra-regional trade. ஸோ இது வந்துட்டு என்னென்னா, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு ஒரு புவி சார்பற்ற ஒரு எல்லைக்குள்ளேயோ இல்லை ஒரு அரசியல் சார்ந்த எல்லைக்குள்ளேயோ வந்துட்டு பரிமாறிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இதை வந்துட்டு வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு டொமஸ்டிக் ட்ரேட், ஹோம் ட்ரேட், அடுத்து வந்துட்டு இன்ட்ரா ரீஜனல் ட்ரேட், இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது. ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே நடக்கிற ட்ரேடை தான் வந்துட்டு நம்ம மொத்தமாக இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். It refers to the trade or exchange of goods and services between two or more countries. In other words, it is a trade among different countries or trade across political boundaries. It is also called as external trade, foreign trade or inter-regional trade. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அதாவது பன்னாட்டு வாணிகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு ரெண்டு இல்லைனா அதுக்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ்குள்ளே வந்துட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பவுண்ட்ரிஸ், ஒரு அரசியல் சார்ந்த எல்லையை தாண்டியோ இல்லை ஜாகிரஃபி பவுண்ட்ரிஸை தாண்டியோ வந்துட்டு நம்ம வாணிகம் செஞ்சோம் அப்படின்னா அதை தான் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இதுக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட், ஃபாரின் ட்ரேட், இன்டர் ரீஜனல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா வந்துட்டு இன்டர் ரீஜனல் ட்ரேட், இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரா ரீஜனல் ட்ரேட். ஸோ இந்த இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா வந்துட்டு உள்நாட்டு வணிகம் வித் இந்த ஜியோகிராஃபிக் ஆர் பொலிட்டிக்கல் பவுண்டரி. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு மோர் தென் 1 or 2 countries. அதுக்கு நடுவில் அது ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், trade takes place between different individuals and firms within the same nation. Trade takes place between different individuals and firms in different countries. ரெண்டுமே சேம் தான். ஒரு வர்த்தகமோ வாணிகமோ வந்துட்டு வேறு இண்டிவிஜுவல் வேறு தனிநபர்கிட்டையோ இல்லை வேறு நிறுவனங்களுக்கு இடையே வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு ட்ரேட் நடக்கிறதா வந்துட்டு ட்ரேட். அந்த இண்டிவிஜுவலும் அந்த நிறுவனமும் அந்த ஃபிம்மும் வந்துட்டு அதே கண்ட்ரியில் இருந்தது அப்படின்னா ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபருக்கோ இல்லை ஒரு நிறுவனத்துக்கோ வந்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் பண்ணோம், அதாவது வாணிபம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு இன்டர்னல் ட்ரேட். அதுவே பல நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதருக்கோ இல்லை நிறுவனத்துக்கோ வந்துட்டு நம்ம நடக்கக்கூடிய அந்த நடத்தக்கூடிய ட்ரேட் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட். Labor and capital move freely from one region to another. Labor and capital do not move easily from one nation to another. ஸோ இந்த ட்ரேடில் வந்துட்டு லேபர் அதாவது உழைப்பாகட்டும் மூலதனமாகட்டும் ஒரு நாட்டோட பகுதியிலிருந்து, அதாவது நம்மளோட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் வந்துட்டு மூவ் ஆக முடியும். ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் அப்படி ஈஸியாக வந்துட்டு ஒரு நேஷன்லேருந்து இன்னொரு நேஷனுக்கு வந்துட்டு மூவ் ஆக முடியாது. There will be a free flow of goods and services since there are no restrictions. Goods and services do not easily move from one country to another since there are number of restrictions like tariff and quota. இப்போ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கணும் அப்படின்னா இன்டர்னல் ட்ரேடில் நான் ஈஸியாக கொண்டு போய் அந்த பொருளை வந்துட்டு விற்றுட்டு வந்துட முடியும். ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்துட்டு அப்படி செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டெரைஃப் அப்படின்னா வரி, சுங்கவரி, அதுக்கப்புறம் கோட்டா, அதோடைய பங்களவு எல்லாமே வந்துட்டு நிறையா அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறங்காட்டி அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்துட்டு ஈஸியாக நான் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. There is only one common currency. There are different currencies. Like India அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே நம்ம வாணிகம் செய்யும் பொழுது கண்ட்ரி அதாவது கரன்சி வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த கண்ட்ரியில். ஆனால் வந்துட்டு நம்ம வேற ஒரு நாட்டுக்கு பண்ணும்பொழுது அந்த கரன்சி ரேட் வந்துட்டு டிஃபர் ஆகும். அதாவது டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், the physical and geographical conditions of a country are more or less similar. There are difference in physical and geographical conditions of the two countries. ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலும் சரி, ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தாலும் சரி, ஒரு இடத்துல இந்த இன்டர்னல் ட்ரேடுக்குள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஒற்றுமை வந்துட்டு இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்துட்டு ஜியோகிராஃபிக்கல் கல்ச்சர், ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறுபடும். நெக்ஸ்ட், ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் த சேம். ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த வணிகம் சார்ந்த விதிமுறைகள் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும், மோர் ஆர் லெஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் trade and financial regulations such as interest rate, trade laws differ between countries.
ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்துட்டு வாணிகம் செய்யும் பொழுது வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதமாகட்டும், இல்லைனா அந்த வர்த்தகம் செய்யறதுக்கான விதிமுறைகள் ஆகட்டும், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு மாறுபடும். There is no difference in political affiliations, customs and habits of the people and government policies. Differences are pronounced in political affiliations, habits and customs of the people and government policies. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் அப்படின்னா அரசியலமைப்பு முறை அப்படின்னு பார்த்துக்கிட்டா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்னல் ட்ரேடில் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். அரசியலமைப்பு முறையாகட்டும், மக்களுடைய பழக்க வழக்கங்களாகட்டும், அரசோட கொள்கைகளாகட்டும், இதில் தான் வந்துட்டு எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாறும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது இந்த பன்னாட்டு வாணிகம் சார்ந்த தியரிஸை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட தியரிஸை வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், செகண்ட் ஒன் வந்துட்டு மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இந்த கிளாசிக்கல் ட்ரேட் தியரிஸ் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு 16th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறத வந்துட்டு மெர்ச்சன்டலிசம், அதாவது வணிகவாதம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா வந்துட்டு டேக்ஸ் அண்ட் அஸ் வர்சஸ் them view of trade, அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு இது மாதிரி எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி மற்றவங்களோட வாணிபக கருத்தை கொண்டு வந்திருக்கோமோ, அதாவது நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சார்ந்து மட்டும்தான் வந்துட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு வாணிக கருத்தை கொண்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே மாதிரி 16th செஞ்சுரி இன்டர்நேஷனல் ரேட் எப்படி இருக்குன்னா, நம்ம ட்ரேட் பண்ணும்பொழுது இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு அது ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா நம்ம நாட்டுக்கு வந்துட்டு அது லாஸ், அதாவது இன்னொரு கண்ட்ரிக்கு கெயின்னா நம்ம கண்ட்ரிக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது நாம் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ப்ரீ 16th செஞ்சுரியில் நடந்த அந்த மெர்ச்சன்டலிசம் அப்படிங்கிறது வந்துட்டு அதுதான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட பிரின்சிபலாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் தியரிஸ், அப்சல்யூட் அட்வான்டேஜ், அதாவது முழு நன்மை. இது வந்துட்டு ஆடம் ஸ்மித் 1776 கொண்டு வராரு இந்த கான்செப்டை. நெக்ஸ்ட் கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது டேவிட் ரிக்கார்டோ. கம்பேர் பண்ணும்பொழுது ரெண்டு பேர்த்துக்குமே ஓரளவுக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் பெனிஃபிட் ஆல் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் எக்கனாமிக்ஸ், அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஒரே ஒரு ப்ரொடக்ஷனை மட்டும் ஸ்பெஷலைஸ் ஆகி கூட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோவாக நம்ம கொடுக்கும் பொழுது எல்லா பார்ட்னர் அந்த ட்ரேடில் பங்குபடக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸுமே வந்துட்டு எக்கனாமிக்ஸில் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ட்ரேட் ரிஃபைன்டு ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன்ஸ், இதை கொண்டு வந்தது ஹாக்ஷர் ஓலிம் அப்படிங்கிறவர் 1919. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ரேவர்னா 1966. அதில் நம்ம என்னென்ன தியரிஸ் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி கிளாசிக்கல் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்துட்டு பார்க்க போகிறோம். Adam Smith 1776 developed the theory of absolute cost advantage, but it was David Ricardo who formulated as an explicit and precious theory, namely the theory of comparative cost advantage, which was later improved and refined by the economics like J.S. Mill, Cairns, Bastable, Dowsing and Haberler. We shall first discuss the Adam Smith's theory of absolute cost advantage. ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது வந்துட்டு 1776 இந்த அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜை பற்றின ஒரு தியரி வந்துட்டு சொல்கிறாரு. ஆனால் டேவிட் ரிச்சார்டோ அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி அதோட ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டு கொடுக்குறாரு. அந்த தியரியை வந்துட்டு வேற எந்தெந்த எக்கனாமிஸ்ட்லாம் வந்துட்டு ரீஇம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஜேஎஸ் மில், கேரன்ஸ், சிஎஃப் ஃபாஸ்டிஃபில், பாஸ்டபிள், தௌசிங், ஹேபரல், இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு அதை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஆடம் ஸ்மித் தியரி ஆஃப் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா நேஷன்ஸுமே வந்துட்டு ஃப்ரீ ட்ரேட் மூலிமா வந்துட்டு நன்மை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்களோ அதில் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் பெனிஃபிட் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடம் ஸ்மித் ஆர்கியூட் தட் all nations can be benefited when there is free trade and specialization in term of their absolute cost advantage. Absolute cost advantage அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குறைஞ்ச செலவில் நிறைய பொருள் கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா அதே லெவல் பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஆனால் குறைஞ்ச செலவில். அதாவது எவ்வளோ அந்த ஒரு குறிப்பிட்ட ₹1 நம்மளால எவ்வளோ பொருள் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக அதே தரத்தோட மேக் பண்ண முடியுமோ மேக் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஒன்றா வந்துட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று அதாவது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஒன்றா பொருளை வச்சுக்கணும், இல்லைனா பணத்தை வச்சுக்கணும்.
பொருள் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டா அந்த பொருளை மேக் பண்ணுறதுக்கான செலவை வந்துட்டு நம்ம எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணும். அதுதான் அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். அப்படி இல்லை, நம்ம வந்துட்டு பணத்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த பணத்தில் எவ்வளோ பொருளை வந்துட்டு நம்மளால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமான பொருள் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ். The theory. According to Adam Smith, the basis of international trade was absolute cost advantage. Trade between two countries would be mutually beneficial when one country produces a commodity at an absolute cost advantage over the other country, which in turn produces another commodity at an absolute cost advantage over the first country. இப்போ இந்த தியரியில் 2 கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்துட்டு இந்த அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தான். 2 கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய ட்ரேடில் வந்துட்டு எப்படி 2 கண்ட்ரியுமே பெனிஃபிஷியரி ஆகலாம் அப்படின்னா, ஒரு கமாடிட்டி ஒரு கண்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த கமாடிட்டி வந்துட்டு மற்ற கண்ட்ரியை விட இந்த கண்ட்ரி அதாவது இன்னொரு கண்ட்ரியை விட இந்த கண்ட்ரியை ஒரு மேக்ஸிமம் அப்சல்யூட் காஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த இன்னொரு கண்ட்ரி இன்னொரு ப்ராடக்ட்டை அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் வந்துட்டு இந்த கண்ட்ரியை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இவர் சொல்கிற தியரி. இதுக்கு வந்துட்டு பேசிக்காக அசம்ஷன் இருக்குது. there are 2 countries and 2 commodities. அதாவது 2x2 மாடலில் வந்துட்டு இது பண்ணணும். 2 countries அப்படின்னா ஏதோ ஒரு 2 கண்ட்ரி ஏதோ ஒரு 2 ப்ராடக்ட். நெக்ஸ்ட், லேபர் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஒரு ஆள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ லேபர் அப்படிங்கிறது மட்டும் நம்ம ஒரே ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனாக கன்சிடர் எடுத்துக்கிறோம். லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ். அதாவது கிட்டத்தட்ட 2 லேபர்ஸுமே வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர், அதாவது ஒரே மாதிரியான உழைப்புகளை வந்துட்டு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு த காஸ்ட் ஆர் ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி இஸ் மெஷர்ட் பை த அமௌண்ட் ஆஃப் லேபர் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் இட். அதாவது அந்த காஸ்ட்டோ ப்ரைஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருளை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு தேவைப்படுறாங்க, அதாவது எவ்வளோ பேர்த்தோட உழைப்பு வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு. அப்புறம் தேர் இஸ் நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். இந்த போக்குவரத்து செலவெல்லாம் வந்துட்டு இதில் நம்ம சேர்க்கறது கிடையாது. இந்த அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியை வந்துட்டு கீழே வர மாதிரி சொல்கிறாங்க. 2 கண்ட்ரி எடுத்துக்கிறோம், இந்தியா, சைனா, வீட் கிளாத். ஸோ இது 2x2வா, அதாவது காலம்லேயும் 2 இருக்குது, ரோலையும் 2 இருக்குது. ஸோ இது வந்துட்டு 2x2, கிட்டத்தட்ட 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ இந்த 2x2ல் வந்துட்டு இந்தியா வந்துட்டு எவ்வளோ வீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 20, ஒரு யூனிட் லேபருக்கு வந்துட்டு 20 வீட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் அதே சைனா வீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஒரு லேபருக்கு அப்படின்னா 8 தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் இந்தியா ஒரு யூனிட் லேபருக்கு வந்துட்டு 6 கிளாத் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஆனால் சைனா வந்துட்டு 14 கிளாத் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதை தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிகர் மாதிரி கொடுத்துருக்காங்க. From the illustration, it is clear that India has an absolute advantage in the production of wheat over China, and China has an absolute advantage in the production of cloth over India. Therefore, India should specialize in the production of wheat and import cloth from China. China should specialize the production of cloth and import wheat from India. This kind of trade would be mutually beneficial to both India and China. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியாவில் வீட்டை நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுது சைனாவை விட, ஆனால் கிளாத் அப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி சைனாவில் கிளாத் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு வீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதாவது அப்சல்யூட் காஸ்ட்டில் வந்துட்டு இந்தியா வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, சைனா வந்துட்டு கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நிறையா வீட் ப்ரொடியூஸ் பண்ணி சைனாக்கு கொடுத்துடணும். சைனா வந்துட்டு கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாத் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவுக்கு கொடுத்துடணும். அதாவது அப்சல்யூட் காஸ்ட் எக்ஸ்சேஞ்சு. இது மூலிமா வந்துட்டு சைனாவும் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஒரு லேபர்லேருந்து எவ்வளோ வாங்க முடியுமோ எடுத்துப்பாங்க, அதே மாதிரி இந்தியாவும் வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிச்சார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். டேவிட் ரிச்சார்டோ, the British economist, in his Principle of Political Economy and Taxation, published in 1817, formulated a systematic theory called comparative cost theory. Later it was refined by J.S. Mill, Marshall, Taussig and others. இந்த டேவிட் ரிச்சார்டோ அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி அண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு ஒன்று வந்துட்டு 1817 பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த தியரியை வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பேரேட்டிவ் காஸ்ட் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பேரேட்டிவ் காஸ்ட் தியரி வந்துட்டு ஃபர்தர் அதுக்கப்புறமா வந்துட்டு ஜேஎஸ் மில், மார்ஷல், டவுசிக் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அதை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. Ricardo demonstrates that the basis of trade is the comparative cost difference. அவர் எப்படி ஆடம் ஸ்மித் வந்துட்டு அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் பேசிக்னு சொன்னாரோ, ரிகார்டோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா கம்பேரேட்டிவ் காஸ்ட் டிஃபரன்ஸ் தான் பேசிக் அப்படின்னு சொல்கிறார். In other words, trade can take place even in the absolute cost difference is absent, but there is comparative cost difference. அதாவது ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு அப்சல்யூட் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் நடக்கும், ஆனால் கம்பேரேட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நடக்காது அப்படின்னு வந்துட்டு ரிகார்டோ சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ரிகார்டோ,
A country can gain from trade when it produces at relatively lower cost. Even when a country enjoys absolute advantage in both goods, the country would specialize in the production and exports of those goods which are relatively more advantageous. Similarly, even when country has absolute disadvantage in production of both goods, the country would specialize in production and exports of the commodity in which it is relatively disadvantageous. அவங்க கெயின் பண்ணுறது வந்துட்டு ரிலேட்டிவ்லி லோ காஸ்ட்டாக இருக்கணும். ரெண்டு கண்ட்ரியுமே வந்துட்டு அப்சல்யூட் அட்வான்டேஜ் வந்துட்டு என்ஜாய் பண்ணல அப்படின்னாலும் இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் மூலிமா வந்துட்டு அவங்களால என்ஜாய் பண்ண, அதாவது அவங்களால வந்துட்டு இது பண்ண முடியும். அதாவது ஒரு கண்ட்ரி ரெண்டு ப்ராடக்டை வந்துட்டு அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னாலும் எதில் வந்துட்டு அவங்க அதிகமாக ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்களோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு வேலை ஒரு கண்ட்ரி வந்துட்டு ரெண்டுலேயுமே வந்துட்டு அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜில் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் எதில் அவங்க அந்த ரெண்டுலேயுமே அவங்களால பண்ண முடியல, ஆனால் ரெண்டில் எது அதிகமாக அவங்களால பண்ண முடியுதோ அதை வந்துட்டு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதை தான் வந்துட்டு கம்பேரேட்டிவாக வந்துட்டு சொல்கிறாரு. அதோட அசம்ஷன் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். தெர் ஆர் ஒன்லி 2 nations and 2 commodities. இதுவும் வந்துட்டு 2/2 மாடல் தான். 2 நேஷன் 2 கமாடிட்டி. இங்கேயும் வந்துட்டு லேபர் தான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஒரே ஒரு இது. எல்லா லேபருமே வந்துட்டு ஈக்குவலாக எஃபிஷியன்ட்டு. லேபர் இஸ் பர்ஃபெக்ட்லி மொபைல் வித்தின் த கண்ட்ரி பட் பர்ஃபெக்ட்லி இம்மொபைல் பிட்வீன் கண்ட்ரிஸ். அதாவது ஒரு லேபர் வந்துட்டு வித்தின் கண்ட்ரிக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் ஷஃபிள் பண்ணிக்கலாம், ஆனால் அவுட் சைட் த கண்ட்ரிஸ் வந்துட்டு நம்மளால பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதா. இப்போ நம்ம ஒரு வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலிமா ஒரு கிளாத் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபாரின் ட்ரேட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் பேரியர்ஸ். அதாவது ஃபாரின் ட்ரேடுக்கு உங்களுக்கு எந்த விதமான பேரியர்ஸும் கிடையாது. அதே மாதிரி டெக்னாலஜி எக்ஸ்சேஞ்ச் இங்கே நடக்கிறதே கிடையாது. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கிடையாது. பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன்ஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக எல்லாருமே வந்துட்டு எம்ப்ளாயி ஆயிருக்காங்க, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். இதுதான் வந்துட்டு 11 assumptions. அதாவது தேர் ஆர் ஒன்லி 2 nations and 2 commodities, that is 2/2 model. Labor is the only element of cost of production. All labors are of equal efficiency. Labor is perfectly mobile within the country but perfectly immobile between the countries. Production is subject to the law of constant returns. Foreign trade is free from all barriers. No exchange in technology. No transport cost. Perfect competition. Full employment. No government interventions. Next illustration பார்க்கலாம். இந்த ரிகார்டோட தியரி, அதாவது கம்பேரட்டிவ் காஸ்ட், அதை எப்படி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது அதே கிளாத் வீட் ஆனால் வந்துட்டு வித்தின் அமெரிக்கா அண்ட் இந்தியா. இதை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒரு யூனிட் லேபர் வந்துட்டு அதாவது ஒரு லேபர் எவ்வளோ வீட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ கிளாத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லேபர் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அங்கே அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜில் வந்துட்டு ஒரு லேபர் எவ்வளோ கமாடிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு கமாடிட்டி ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ லேபர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு யூனிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் ஒரு கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 100 லேபர் பவர் தேவைப்படுது. அதுவே ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 120 லேபர் பவர் தேவைப்படுது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் கம்மியான லேபர், 100 லேபரை வச்சு ஒரு கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுதானே அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு, அதாவது அவங்க அதில் கிளாத்தில் தான் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்தியாவில் பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 90-80, அதாவது ஒரு கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுக்கு 90 லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுக்கு 80 லேபர்ஸ் வந்துட்டு தேவைப்படுறாங்க.
ஸோ இது கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு அப்சல்யூட் காஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தான், ரொம்பலாம் பெருசாக கிடையாது. அதாவது ஒரு வீட் வந்துட்டு 0.88 கிளாத்துக்கு வந்துட்டு ஈக்குவல். அதே மாதிரி ஒரு வீட் வந்துட்டு 1.2 கிளாத்துக்கு ஈக்குவல். அதாவது வீட் டிவைடட் பை கிளாத், 1 வீட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 120/100. ஸோ ஒரு வீட் வந்துட்டு 1.2 கிளாத். இங்கே இந்தியாவில் வந்துட்டு ஒரு வீட் வந்துட்டு 0.88 கிளாத். அதுதான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிகரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா அதாவது 90 லேபர்ஸ் ஒரு கிளாத் ப்ரொடியூஸ் பண்ண, 80 லேபர்ஸ் ஒரு வீட் ப்ரொடியூஸ் பண்ண. இதனால வந்துட்டு இந்தியாவில் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அட்வான்டேஜ் தான், வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அட்வான்டேஜ் தான். அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கலாம். It is evident from the example that India has an absolute advantage in production of both cloth and wheat. However, India should concentrate on the production of wheat, in which she enjoys a comparative cost advantage. அதாவது 80, 120, 90, 100 அப்படின்னு பார்க்குறோன்னு வைங்க. இப்போ வீட் கிளாத் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்தியா வந்துட்டு வீட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 80 டிவைட் பை 120 அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஆனால் 90 to 100 அப்படிங்கும்போது கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வீட் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இது பண்ணோம். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு வந்துட்டு எதில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் அமெரிக்கா த கம்பேரேட்டிவ் காஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் லெஸ்ஸர் இன் cloth production. Hence, America will be specialized in the production of cloth and exported to India in exchange for wheat. இங்கே என்ன ஆகுது, 100 cloth 90, 120, 80. ஸோ 100 லேபர்ஸ்க்கு ஒரு கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் 90 லேபர்ஸ், சரி ஒரு கிளாத் ப்ரொடியூஸ் பண்ண 100 லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. ஆனால் இந்தியாவில் 90 லேபர்ஸ் தேவைப்பட்டால் போதும். ஆனால் வீட் வந்துட்டு 120 லேபர்ஸ். பார்க்கும்போது இந்த டிஃப்ரென்ஸ் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா கிளாத்தில் தான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாத்தை வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. Any exchange rate between 0.88 units and 1.2 units of cloth against 1 unit of wheat represents gain for both the nations. So இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் பொழுது ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறது வீட்டுக்கு எகென்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெண்டு நேஷனுக்குமே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் தான் கொடுக்கும். With trade, India can get 1 unit of cloth and 1 unit of wheat by using 160 labor units. ஸோ இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு யூனிட் ஆஃப் கிளாத்தும் ஒரு யூனிட் ஆஃப் வீட்டும் வந்துட்டு 160 லேபர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணியே நம்மளுக்கு வந்துட்டு கிடைச்சிடும். ஆனால் இந்த ட்ரேட் வந்துட்டு நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு 170 லேபர் யூனிட்ஸ் வந்துட்டு தேவைப்படும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இதில் கெயின் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களும் ஒரு யூனிட் ஆஃப் கிளாத்தையும் ஒரு யூனிட் ஆஃப் வீட்டையும் வந்துட்டு 200 யூனிட்ஸ் ஆஃப் லேபர்லேயே வந்துட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அப்படி அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்கலை அப்படின்னா 220 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் வந்துட்டு ஒரு கிளாத்துக்கும் ஒரு வீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. லேபர்னு சொல்லி குறைக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது சி அப்படிங்கிறது வந்துட்டு கிளாத்து, டபிள்யூ அப்படிங்கிறது வீட்டு, ஏங்கிறது அமெரிக்கா, ஐங்கிறது இந்தியா, டிஆர் அப்படின்னா டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த டேபிளில் பார்த்த மாதிரி அமெரிக்காவுக்கு வந்துட்டு கிளாத் 100 தேவைப்படுது, இதுக்கு வந்துட்டு 120, அதாவது வீட்டுக்கு 120, இந்தியாவுக்கு இதெல்லாமே வந்துட்டு இந்த டேபிள் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு அங்கே புக்லேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த 1 வீட் இஸ் ஈக்குவல் டு 1.2 கிளாத், 1 வீட் இஸ் ஈக்குவல் டு 0.88 கிளாத் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த 160 லேபர்ஸ், அதாவது இந்தியா வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 160 லேபர்ஸ் போதும், ஆனால் அப்படி பண்ணலை அப்படின்னா 170 லேபர்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளாத்துக்கு வந்துட்டு ஒரு அமெரிக்காவுக்கு வந்துட்டு நார்மலாக 220 லேபர்ஸ் தேவைப்படுறாங்க, அதுவே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 200 லேபர்ஸ் தான் தேவைப்படுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்கா வந்துட்டு அதாவது W/C அப்படின்னு போட்டோம் அப்படின்னா WC ஒரு வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 120 லேபர்ஸ் தேவைப்பட்டாங்க, கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு 100 லேபர்ஸ் தேவைப்பட்டாங்க. இந்தியாவுக்கு ஒரு வீட் ப்ரொடியூஸ் பண்ண 80 லேபர்ஸ், கிளாத் ப்ரொடியூஸ் பண்ண 90 லேபர்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 100 வீட் இஸ் ஈக்குவல் டு 120 கிளாத்ஸ், இங்கே 90 வீட் இஸ் ஈக்குவல் டு 80 கிளாத்ஸ். இப்போ டிவைடட் பை 100 போடும்பொழுது 1 வீட் இஸ் ஈக்குவல் டு 1.2 கிளாத்ஸ், இங்கே டிவைடட் பை 90 போடும்பொழுது 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 8/9 கிளாத்ஸ், விச் இஸ் 0.88 கிளாத்ஸ். இப்போ இதுக்கு 1 கிளாத்தும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம் இந்தியாவுக்கு.
ஒரு கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு டிவைட் பை 80 போடுறோம். அப்போ 1 cloth இஸ் ஈக்குவல் டு 90/80 வீட், அதாவது 1.13 வீட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நார்மலாக அமெரிக்காவுக்கு வந்துட்டு ஒரு கிளாத்தும் ஒரு வீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 100 + 120 220 லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்தியாவுக்கு 90 + 80 170 லேபர்ஸ் வந்துட்டு தேவைப்படுறாங்க. இதுவே எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்துட்டு இந்தியா ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 80 லேபர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் இன்னொரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதாவது அமெரிக்காவுக்கு கொடுக்கும்பொழுது அந்த ஒரு வீக்குக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1.2 cloths அப்ராக்சிமேட்டாக நம்ம 1 cloth அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்படி 1 cloth வச்சுக்கும் பொழுது ஒரு வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 80, அப்புறம் இன்னொரு வீட் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு கிளாத் வாங்கிக்கிறாங்க. ஸோ 80 + 80 160 லேபர்ஸ் ஆகுது. அதே மாதிரி அமெரிக்காவும் ஒரு கிளாத்தை வந்துட்டு 100க்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, இன்னொரு கிளாத்தை 100க்கு ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது 1.13 வீட் அப்ராக்சிமேட்டாக, அதுவும் ஒரு வீட், ஒரு கிளாத்துக்கு வந்துட்டு ஒரு வீட் அப்படின்னு எடுத்துப்போம். இங்கேயும் வந்துட்டு பார்க்கும்பொழுது அந்த 100 வீட், அதாவது 100 லேபர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு கிளாத்துக்கு 100 லேபர்ஸ், இன்னொரு கிளாத்துக்கு 100 லேபர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாட்ட கொடுத்து அதை வந்துட்டு வீட்டை மாற்றிக்கிறாங்க. ஸோ 200 லேபர்ஸ். ஸோ நார்மலான ரேட்டில் அமெரிக்காவுக்கு 220 லேபர்ஸ் தேவைப்படுறாங்க, ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டு 200 லேபர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு 200 லேபர்ஸ் தான் தேவைப்படுறாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு நார்மலாக 170 லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் 160 லேபர்ஸ்லேயே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அதாவது ஒரு கிளாத் + 1 வீட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. காஸ்ட், hence theory based on labor cost is unrealistic. ஸோ இந்த லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டல் காஸ்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு பார்ட் தான். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய காஸ்ட் வந்துட்டு இருக்கும், ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த லேபர் காஸ்ட்டை மட்டும் நம்ம வச்சு கணக்கு பண்ணும்பொழுது இந்த தியரி வந்துட்டு ஒரு அன்ரியலிஸ்டிக், ரியலிஸ்டிக்கில் வந்து அது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அது அப்படி ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது வந்துட்டு டவுட் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு லேபரர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆர் நாட் ஈக்குவல் இன் எஃபிஷியன்சி. அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லேபருக்கும் இன்னொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லேபருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த எஃபிஷியன்சி அப்படின்னா அவங்களால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட அசம்ஷனில் என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா லேபர்ஸ் வந்துட்டு எஃபிஷியண்டாக தான், ஈக்குவல் எஃபிஷியண்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்திருப்போம். அதே மாதிரி லேபர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நம்ம எடுத்திருப்போம், அதாவது ஃபேக்டர் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு கிரிட்டிசிசமில் வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்டர்னல் ட்ரேட்னா என்ன, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ட்ரேடை பற்றி நம்ம பார்க்குறோம். ட்ரேடை வந்துட்டு நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னா வந்துட்டு உள்நாட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடியது தான் வந்துட்டு இன்டர்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு வெளிநாடுகளுக்கு நடக்கக்கூடிய வாணிகம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. அதில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட தியரிஸ் பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட தியரிஸை வந்துட்டு 2ஆக பிரிக்கிறாங்க, கிளாசிக்கல் தியரி, மாடர்ன் தியரி. இன்றைக்கி நம்ம கிளாசிக்கல் தியரி மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆடம் ஸ்மித்தோடைய அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரி வந்துட்டு பார்த்தோம். அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் வந்துட்டு ஒரு காஸ்ட்டில் கொடுக்க முடியுதோ அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பொருளை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது அதே மாதிரி 2x2 மாடலில் இப்போ 2 கண்ட்ரி 2 ப்ராடக்ட் எடுத்து கம்பேர் பண்ணால் இந்தியானால வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் எஃபிஷியண்ட்டாக ஒரு கம்மியான செலவில் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை அதிகமாக இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு கண்ட்ரி கொடுக்கணும். அந்த இன்னொரு கண்ட்ரி அவங்களால எது கம்மியான செலவில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ், அதுதான் இப்போ பார்த்தோம். ரிகார்டோட கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ், அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம இவ்வளோ லேபர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அதே மாதிரி எவ்வளோ லேபர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த லேபர் கணக்கை வச்சு கம்பேரேட்டிவாக கால்குலேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.